الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم نفسي أولا بتقوى الله عز وجل وأحثكم على طاعته وأحذركم من معصيته وقال تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لكل نبي دعوة مستجابة فتعجل كل نبي دعوته وإني اختبرت دعوتي شفاعة لأمتي يوم القيامة فهي داخلة إن شاء الله من مات لا يشرك بالله شيئا رواه البخاري ومسلم أو كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாத்திலும் ஏற்றமும் எம் பூலோக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையாளர்கள் தோழர்கள் அவர்களை இறுதி வரை பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்தும் அவனால் விளக்கப்பட்ட காரியங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்தும் தக்வா சார்ந்த வாழ்க்கையில் வாழுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை குர்ஆனிலே பலவிதமான சிறப்பான பண்புகளை வர்ணிக்கும் வரிசையிலே அர்ஹமுர் ராஹிமீன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்பதாக அல்லாஹ் தன்னை வர்ணிக்கிறான். وَرَحْمَتِي وَسِعَتْ كُلَّ شَيْءٍ
என்னுடைய இரக்கம், என்னுடைய கருணை அது எல்லா விடயங்களையும் வியாபித்திருக்கிறது, அனைத்தையும் அடைய வளைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்புக்கு இரக்கத்திற்கு மேலான உலகத்திலே மறுமையிலே எங்கும் யாருடைய அன்பும் இரக்கமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இரக்கத்தினால், அவனுடைய ரஹ்மத்தினால் இந்த உலகத்திற்கு ரஹ்மத் நிறைந்த ஒரு நபியை, ரசூலை பாக்கியமாக தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு மாத்திரமில்லாமல் அகிலத்தார்கள் அனைவருக்கும் ஒரு அருட்கொடையாக அனுப்பி வைத்தான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அவர்களுடைய வருகை, அவர்களுடைய நுபுவத், அவர்களுடைய ரிசாலத், அவர்கள் நபியாக ஆகியது, அவர்கள் ரசூலாக ஆகியது, அது கண்ணியமானவர்களே அகிலத்தார்கள் அனைவருக்கும் ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அந்த இரக்க சிந்தை நிறைந்த கருணை உள்ளம் படைத்த ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த ஒரு மாதத்தை, ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அவர்கள் எம்முடன், இந்த உம்மத்துடன், இந்த சமுதாயத்துடன் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். அதனை விளங்கி அந்த ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலே எப்பொழுதும் தன்னுடைய நஃப்ஸை பற்றி, தன்னை பற்றி இருக்கும் வார்த்தைகளை விட, தன் உள்ளத்திலே தன்னை பற்றி இருக்கும் கவலைகளை விட என்னுடைய சமுதாயமே, என்னுடைய சமுதாயமே என்ற சத்தம் தான் அவர்களுடைய நாவிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும். உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம். கண்ணியமானவர்களே, அது உலகத்தில் மாத்திரமல்ல, உலகத்தில் சமுதாயம் சமுதாயம் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தவர்கள் நாளை மறுமையின் மஹ்ஷர் வெட்டவெளியிலே எல்லா நபிமார்களும் நஃப்ஸி நஃப்ஸி, என்னுடைய நிலை என்னவாக போகிறதோ என்று தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயத்துக்கு என்ன நடக்குமோ, என்னுடைய சமுதாயத்துக்கு விமோசனம் வேண்டுமே என்று கதை கொண்டிருப்பார்கள். ரப்புடைய சன்னிதானத்திலே போய் சஜிதாவிலே விழுவார்கள், விழுந்து இந்த சமுதாயத்திற்காக மன்றாடுவார்கள். அவர்களுடைய மன்றாட்டம் கண்ணியமானவர்களே தொடரும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுவான், இர்ஃபா ரஸக் வஸல் கமதா வஷ்ஃபா துஷஃபா, உம்முடைய தலையை உயர்த்துவீராக, விரும்பியதை கேட்பீராக, உமக்கு கொடுக்கப்படும், நீர் சிபாரிசு செய்வீராக, உம்முடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுதுதான் கண்ணியமானவர்களே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலையை உயர்த்தி, இந்த உம்மத்தில் யாருடைய உள்ளத்திலாவது கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவரை நரகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் யா அல்லாஹ் என்று மன்றாடுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இரக்கம் நிறைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக கொண்ட ஒரு உம்மத்து நாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் இந்த உம்மத், இந்த சமுதாயம் சிரமப்படக்கூடாது என்ற அந்த சிந்தனையில் இருந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு எத்தனையோ விடயங்கள் ஏற்பட வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது, எத்தனையோ கடமைகள், கட்டளைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது. ஆனாலும் லவ்லா அன் அஷக்க உம்மதி, என்னுடைய உம்மத்தை, என்னுடைய சமுதாயத்தை சிரமத்தில் மாத்திரம் நான் வீட்டிலேயோ என்றில்லை என்றிருந்தால் நான் இதை செய்யுமாறு சொல்லியிருப்பேன், நான் அதை செய்யுமாறு சொல்லியிருப்பேன் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆசை வைப்பார்கள். ஆனால் கஷ்டப்படுத்தவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு விருப்பமான எத்தனையோ முஸ்தஹப்பான தனக்கு விருப்பமான நேரடியான வணக்கங்களை விட்டார்கள். சொல்லுவார்கள், எனக்கு இது விருப்பம்தான், நான் இதனை ஏன் விடுகிறேன் என்றால் என்னுடைய உம்மத் இதனை அமல் செய்ய ஆரம்பித்து விட்டால் அது அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குமோ என்று கேட்படுகிறேன். கடமையாக்கப்பட்டால் கஷ்டப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை ஓதினார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்ன வார்த்தையை சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி இன்னஹுன்ன அضلن كثيرا من الناس. யா அல்லாஹ், இந்த சிலைகள் இருக்கிறதே, இவைகள் அதிகமானவர்களை வழிகேட்டில் விட்டுவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி. யார் என்னை பின்பற்றினார்களோ அவர் என்னை சேர்ந்தவர். வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். ஆனால் யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு அளிப்பவன் நீ, இரக்கம் காட்டுபவன் நீ. மீண்டும் ஓதினார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் உம்மத்தை பற்றி சொன்னது, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை சமுதாயத்தை நீ கண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். வஇன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அவர்களை நீ மன்னித்து விட்டால் நீயோ அனைத்தையும் மிகைத்தவனும் ஞானம் நிறைந்தவனும் என்ற சொன்ன வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று சமுதாயத்தை கவலைப்பட்டார்கள். ஆரம்பித்தார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ரப்பிடத்திலே சென்றார்கள். கேட்டதை விசாரித்ததை சொன்னார்கள். சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த ரசூலிடம் போய் சொல்லுங்கள், இன்னா சனுரீக ஃபீ உம்மதிக வலா நஸூர். உம்முடைய சமுதாயத்தின் விடயத்தில் உம்மை திருப்தி அடையச் செய்வோம். உம்முடைய மன திருப்தி என்னவாக இருக்கிறதோ அத்தனை விடயங்களையும் உம் சமுதாயத்தின் விடயத்திலே தருவோம். உண்மை அந்த விடயத்தில் நாம் கவலையில் போட மாட்டோம் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு கருணை நிறைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை உடையவர்கள் நாம். தனிப்பட்ட ரீதியிலே பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்தினுடைய சிறார்களுடன், இந்த சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் சிறியவர்களுடன், தனக்கு நெருக்கமானவர்கள் தூரமானவர்கள், தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய எதிரிகள் என்று பார்க்கும் பொழுது அனைவருடனும் தன்னுடைய கருணையுடன் பேசியிருக்கிறார்கள், கருணையுடன் நடந்திருக்கிறார்கள், இரக்கத்துடன் நடந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய இரக்கத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை மாத்திரம் ஞாபகம் செய்கிறேன். அதன் மூலமாக எந்த அளவுக்கு அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த, கருணை நிறைந்த நபியர்களை நான் புரிந்து கொள்ளலாம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சிறுவர்களுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமாக நடப்பார்கள். ஹதீஸில் வந்திருக்கிறது, சிறுவர்களுக்கு அதிகமான முத்தம் கொடுப்பார்கள். ஹாமிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திற்குள்ள மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு பேர குழந்தைக்கு முத்தம் கொடுப்பதை பார்த்துவிட்டு, இவருடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியது, இவர் ஒரு நபி அல்லவா, ஈரோக தலைவர் அல்லவா, இவர் சின்னவர்கள் கொஞ்சிக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்விலே கேட்டார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னலி அஷரதம் மினல் அப்னா மா கப்பல்து மின்ஹும் அஹதா. யா ரசூலல்லாஹ், எனக்கும் 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவரை கூட நான் முத்தமிட்டதில்லையே, நீங்கள் எப்படி செய்கிறீர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் இரக்கம் இல்லையோ அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். இன்னொரு அறிவிப்பிலே, உம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை, இரக்கத்தை கலட்டி விட்டான், நான் என்ன செய்ய?
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சிறுவர்கள் புழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமாக நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய அந்தஸ்தை அங்கே ஒரு பக்கம் வைத்தார்கள், இரக்கமாக நடந்து கொண்டார்கள். அவர்களுடன் கொஞ்சம் விளையாடி இருக்கிறார்கள். தன்னுடைய பேர பிள்ளைதான் உமாமா பின் ஜெய்னப் என்ற அந்த சிறு குழந்தை. அதில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே அந்த பிள்ளையை சுமந்து கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்குமல்ல தொழுகையிலே கியாம் நிலைக்கு வரும் பொழுது அந்த பிள்ளையை சுமந்து கொள்வார்கள். சுஜூதுக்கு செல்லும் பொழுது கீழே வைத்து விடுவார்கள். மீண்டும் எழும்பும் பொழுது சுமந்து கொள்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய சிறுசேடன் குழந்தைகளுடன் காட்டியார்கள். அவர்களுடன் நடந்து கொண்ட விதம் கண்ணியமானவர்களே, சிறியவர்களின் உள்ளங்களை மகிழ்விப்பதற்காக அவர்களுடன் பரியாசம் செய்வார்கள். அது இரக்கத்திலே. அந்த அபூ உமைர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த அந்த பறவை அது இறந்து போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஜோக் பண்ணும் இடத்திலே வந்து, யா அபா உமைர் மா ஃபஅல உமைர், அபூ உமைரே, உங்கள் உமைருக்கு என்ன நடந்து விட்டது? உமைர் என்பது அந்த பறவைக்குரிய பேர். அவருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிமாசம் செய்கிறார்கள், ஜோக் பண்ணுகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ரஹ்மா, கருணை, இரக்கம் என்ற தன்மையை நாங்கள் முதலில் எடுக்க வேண்டும். ஒவ்வொருவருடன் பெண்களுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தௌசு மின் நிசாஇ கைரா. பெண்களுடன் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அது மனைவியாக அல்லது மகளாக வேறு உறவினர்களாக யாராக இருக்கலாம், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் என்பவர்கள் அவர்கள் அடக்கப்படுவதற்குரியவர்கள் அல்ல, ஓரம் கட்டப்படுவதற்குரியவர்கள் அல்ல. அவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு இபாதத் கொள்கை. சொல்லுவார்கள், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகைக்குரிய நேரம் நெருங்கும் பொழுது நாம் முஅத்தினை பார்த்து எல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்வார்களாம், அரிஸ்னா பினா யா பிலால், பிலாலே, தொழுகைக்கு இகாமத் சொல்வதன் மூலம் எங்களுடைய மனதுக்கு ஆறுதல் தாருங்கள், எங்களுடைய மனதுக்கு நிம்மதி தாருங்கள். எனவே சந்தோஷம் என்பது தொழுகையில் சொல்கிறார்கள். சில நேரங்களில் நான் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தக்பீர் கட்டுவேன். ஆனால் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பின்னாலே ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தத்தை கேட்டு என்னுடைய தொழுகையை நான் சொல்லிக் கொண்டேன். அந்த தொழுகை கண்குளிர்ச்சியான தொழுகை, மிக விருப்பத்துக்குரிய தொழுகை. அந்த தொழுகையை கூட அந்த சிறியவனின் அழுகைக்காக நான் அவசரப்படுத்துவேன், சுருட்டிக் கொள்வேன். ஏன்? ஒன்று குழந்தைக்காக, இரண்டாவது அந்த குழந்தையின் தாய் பதறுவாளே, என் குழந்தை அழுகிறதே, அதற்கு என்ன நடந்ததோ தெரியாது என்று அந்த தாயினுடைய அந்த பெண்ணினுடைய பதறுதலுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பேருடைய கொள்கையையும் சுருட்டுகிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட இரக்கம் உள்ள உள்ளம் சகோதரர்களே, எப்படிப்பட்ட அன்பு நிறைந்த உள்ளம் சகோதரர்களே. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரக்கத்தை விளங்கி அவர்களின் அன்பை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த இரக்கத்தையும் அந்த உயர்ந்த தன்மையையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்திருக்கிறார். ஒரு துஆ கேட்கலாம், அந்த துஆ நிச்சயம்
நிச்சயமாக கபூல். சொன்னார்கள் ஃபதஅஜ்ஜர குல்லு நபியின் தஅவதஹு, எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் துஆவை உலகத்தை அவசரப்படுத்தி கேட்டுவிட்டார்கள். சிலர் தங்களுடைய கூட்டத்தார்களின் அழிவுக்காக பயன்படுத்தினார்கள். ஆனால் அன்பு நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், وَإِنِّي اخْتَبَأْتُ دَعْوَتِي شَفَاعَةً لِأُمَّتِي يَوْمَ الْقِيَامَةِ. எனக்கு தந்த அந்த ஸ்பெஷல் துஆ இருக்கிறதே, அதை நான் என் உம்மத்துக்கு மறுமை நாளில் சிபாரிசு செய்வதற்காக வேண்டி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சிந்தனை! சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை இணை வைக்காமல் மரணித்து விடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த சிபாரிசு, அந்த துஆ கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அன்பு நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து இந்த ரஹ்மத்தை படிப்போம், இரக்கத்தை படிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்கள், பெண்கள் இவர்களுடன் மாத்திரமல்ல, எல்லா கட்டங்களிலும் யாருடன் எந்த கட்டத்தில் இரக்கமாக நடக்க வேண்டுமோ அந்த கட்டத்தில் நடந்திருக்கிறார்கள், அழகாக நடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த உம்மத்தில் உள்ள அனைவரும் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இக்கட்டான கட்டங்களில் கூட அந்த மக்களுக்கு போய் இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னார்கள். உயிருக்கு ஆபத்து வந்தாலும் சரி, இவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். ஏன்? இவ்வுலகத்தில் இவர்கள் விமோசனம் பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவினுடைய ஆரம்ப கட்ட சம்பவங்களை பார்க்கும் பொழுது, ஒரு தனி மனிதனாக இருந்து எனக்கு யார் உதவி செய்வார், மையக்ரீனி வமையன் சூனி ஹத்தா உபல்லிக ரிசாலத ரப்பி, எனக்கு இடம் தருபவர் யார், எனக்கு உதவி செய்பவர் யார், என்னுடைய ரப்புடைய தூதை நான் எத்தி வைப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்பார்கள் மக்களிடத்தில். போய் சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இந்த நேரங்களில் எல்லாம் சில வேளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணித்தார்கள். நாம் தாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை அந்த மக்கள் பாவித்தார்கள். என்னை பார்த்து ஒருவன் பைத்தியக்காரன் என்று சொன்னான், சூனியக்காரன் என்று சொன்னான், பொய்யன் என்று சொன்னான். இந்த வார்த்தைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பயன்படுத்தினார்கள். என்னை பார்த்து ஒருவன், நீ குடும்பங்களை பிரிக்க வந்திருக்கிறாய், நீ உறவுகளை பிரிக்க வந்திருக்கிறாய் என்று சொன்னால் தாங்குவேனா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கள் பாவித்தார்கள். ஆனால் இரக்கம் நிறைந்த அன்பு நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரோக வாழ்க்கையின் விமோசனத்தை முன்னாலே வைத்து அவர்களுக்கு இந்த நலவை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சில மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, இந்த கூட்டத்துக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை என்று சொன்னார்கள். உதாரணமாக துஃபைல் இப்னு அம்ரி தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு போய் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், சொன்னேன், யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். கண்ணியமானவர்களை, ஏற்றுக்கொள்ளவில்லையா? இவ்வளவு காலம் உம்மை மறந்து கொண்டிருக்கிறார்களா? துஆ செய்கிறேன் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? கையை உயர்த்தினார்கள். துஆவுக்காக அல்ல, துஆவுக்காக. அல்லாஹும்ம ஹ்தி தௌஸன் வஹ்திஹி, யா அல்லாஹ், அந்த தௌஸ் கூட்டத்தார்களுக்கு நீ நேர்வழி கொடுப்பாயாக, அவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். சொன்னார்கள், இப்பொழுது சென்று அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பீராக, ஃபர்ஃபுக்
வாழ்க்கையில் அவர்களுடன் நீர் மிக மிருதுவாக நடந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர்களில் மிக சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்கத்தினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. தாய்வை நோக்கி சென்றார்கள். அந்த மக்களிடத்திலே இஸ்லாம் வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள், அல்லாஹ்வை மறுத்து வாழ்கிறார்கள். ஆனால் அங்கு சென்றதும் கண்ணியமானவர்களே, அங்கே அவர்களுக்கு வரவேற்பு கிடையாது. அவர்களின் முக்கியஸ்தர்களை சந்தித்தால் அவர்களிடமிருந்து கூட நல்ல வரவேற்பான வார்த்தைகள் இல்லை, மனதை நோவடிக்கும் வார்த்தைகள். உண்மைக்கான அல்லாஹ் நபியாக அனுப்பினான். நபியாக அனுப்புவதற்கு வேறு யாரும் இல்லையா? திரும்பி வந்தார்கள். வரும் வழியிலே சும்மா விட்டார்களா? கண்ணியமானவர்களே, வரும் வழியிலே பாதைகளின் இரண்டு ஓரங்களிலும் சிறுவர்களை ஏறி கற்களினால் கம்புகளினால் அடிக்க வைத்தார்கள். உடம்பிலே காயம், இரத்தம் வடிகிறது, பாதைகள் இரத்தத்தினால் நனைகிறது. கண்ணியமானவர்களே, வேகமாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியே இருக்கிறார்கள். அல்லாஹ் மலக்குல் ஜிபால் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை அனுப்பி கேட்டான், அந்த தாயிலே இருக்கக்கூடிய இரண்டு மலைகளையும் ஒன்றோடு சேர்த்து அவர்களை அழித்து விளக்குமா? கண்ணியமானவர்களே, அந்த இடத்தில் நாம் இருந்தால், எங்கெல்லாவது இருந்தால் என்ன நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இவர்களுடைய பிச்சலங்களில் வரக்கூடியவர்களாவது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி செய்கிறார்கள் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பு, இரக்கம், பாசம், கருணை நிறைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தலைவராக பெற்றோம். அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் இதனை பாடமாக எடுக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே முஸ்லிம்களுடன் மாத்திரமல்ல, குஃபார்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், இவர்களுடன் கூட இந்த அளவுக்கு நடந்திருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட கருணை அது, எப்படிப்பட்ட இரக்கம் அது! மனிதர்கள் மாத்திரமல்ல, மனிதர்களை தாண்டி சென்றால் ஏனைய பிராணிகள், அந்த பிராணிகளுடன் நடந்து கொண்ட விதம். ஒருவர், ஒரு பறவை உயிருடன் இருக்கிறது, அந்த பறவையை ஒரு இடத்திலே கட்டி வைத்துவிட்டு அவர் குறிப்பழகிறார். அந்த பறவையை நோக்கி அவர் அம்பெய்கிறார். நான் சரியாக குறிவைத்து எரிகிறேனா என்று பார்ப்பதற்காக கண்டித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட பறவைகள், பிராணிகள் ஓரிடத்திலே கட்டி வைக்கப்பட்டு தண்டிக்கப்படுவதை எச்சரித்தார்கள். சொன்னார்கள், எவைகளுக்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ அவைகளை நீங்கள் குறியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், குறியாக வைத்து எரியாதீர்கள், அவைகளை கஷ்டப்படுத்தாதீர்கள். ஒரு பறவை, ஒரு தாய், இரண்டு குஞ்சுகள். அந்த இடத்திற்கு சென்ற சஹாபாக்கள் அந்த இரண்டு குஞ்சுகளையும் தங்களுடைய கையிலே எடுத்துக் கொண்டார்கள். அந்த தாய் பறவையோ பதறுகிறது, சிறகை அடித்து அங்குமிங்கும் பறக்கிறது, குஞ்சுகளை காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்விடத்திற்கு வந்தவர்கள் கண்டித்தவர்களாக கேட்டார்கள், இந்த தாய் பறவையை பதற வைத்தது யார்? அதே ஒரு ஐயருக்குள்ள ஒரு பிராணி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை எச்சரித்தார்கள். சொன்னார்கள், அதனுடைய குஞ்சுகளை கொடுத்து விடுங்கள். அந்த மிருகம், அந்த ஒட்டகம், அது பசியினால் அதனுடைய வயிறு முழுவதும் ஒட்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை கண்டுவிட்டு ஆத்திரப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஆத்திரப்பட்டார்கள். கேட்டார்கள், இது யாருக்குரிய ஒட்டகம்? கேட்டுவிட்டு சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபீ ஹாதிஹில் பஹாயிமில் முஅஜமா. இந்த வாய் பேச முடியாத இந்த பிராணிகள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபர்கபூஹா சாலிஹத்தன் வ குலூஹா சாலிஹ.
அது நல்ல நிலைமையிலே இருக்கும் பொழுது அடுத்து சாப்பிடுங்கள், பரவாயில்லை, அதை நல்ல நிலையிலே வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிராணிகளுடன் கூட இரக்கமாக நடந்தவர்கள், இரக்கத்தை இவருக்கு காட்டித் தந்தவர்கள். உயிருள்ளவைகள் என்ன, உயிரற்றவைகளுடன் கூட மிகவும் இரக்கமாக நடந்தார்கள் என்பதற்கும் வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு ஈச்சல் குற்றியிலே தான் குத்பா செய்தார்கள். ஒரு ஈச்சல் குற்றி, அதிலே அமர்ந்து அல்லது அதற்கு பக்கத்திலே நின்று குத்பா செய்வார்கள். காலப்போக்கிலே அவர்களுக்கு ஒரு மிம்பர் வைக்கப்படுகிறது. அந்த ஈச்சல் குற்றி பக்கத்திலே இருக்கிறது. மிம்பரில் ஏறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிம்பரில் ஏறி குத்பா செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளை அழுவதை போன்ற ஒரு அழுகை சத்தம் வந்தது. ஒரு சிறு பிள்ளைகளுடைய கதறலை போன்ற ஒரு கதறல் வருகிறது. எங்கிருந்து என்று பார்த்தால் அந்த ஈச்சல் குத்தியிலிருந்து வருகிறது. என்னை விட்டுவிட்டியே என்ற பாணியில் வருகிறது. கண்ணியமானவர்களே, மிம்பரில் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கினார்கள். அந்த உயிர் இல்லாத, பேச முடியாத, பார்க்க முடியாத அந்த ஈச்சல் குற்றியை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். ஒரு சிறு குழந்தையை அணைத்துக் கொள்வதை கூட ஆறுதல் படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், நான் அந்த ஈச்சல் குற்றியை மாத்திரம் அணைத்துக் கொள்ளவில்லை என்றிருந்தால் அது கியாமத் நாள் வரைக்கும் அழியும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவிற்கு இரக்கத்தை காட்டியவர்கள், இரக்கப்படுமாறு சொல்லித் தந்தவர்கள். இந்த அனைத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவினுடைய காலம், அந்த 13 வருடம் மக்கத்து காஃபிர்களினால் பட்ட சோதனைகளை எங்களுக்கெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சோதனை, அவர்களை ஏற்ற சஹாபாக்களுக்கு சோதனை. மிகவும் சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். மக்காவை விட்டு, சொந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டம் வருகிறது. கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரத் செய்தார்கள் மதீனாவுக்கு. ஹிஜ்ரத் செய்து 8 வருடங்கள் முடியவில்லை. 8வது வருடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அந்த மக்காவை வெற்றி பெறுவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தார். மக்காவை வெற்றி கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, மக்காவுடைய வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள். முழு மக்கத்து காஃபிர்களும் பயந்து நடுங்கினார்கள். இன்று இந்த மக்காவின் பூமியிலே தலைகள் உருளப் போகிறது, நாம் தண்டிக்கப்பட போகிறோம். இல்லை கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ரசூல் அல்ல அது. அப்படிப்பட்ட ஒரு பழிவாங்கும் குணமுள்ள ஒரு தூதர் அல்ல எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரக்கமுள்ளவர்கள், இரக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரர்களுக்கு சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், உங்களிடத்தில் பழிவாங்குதல் கிடையாது, பழிவாங்குதல் கிடையாது. சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் யௌம யௌமுல் மல்ஹமா லா மர்ஹமா. இன்றைய நாள் உங்களை கொலை செய்யும் நாள், இது இரக்கம் காட்டும் நாள் அல்ல. ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, அல் யௌம யௌமுல் மர்ஹமா லா மல்ஹமா. இது இரக்கம் காட்டும் நாள், இது சண்டை பிடிக்கும் நாள் அல்ல, கொலை செய்யும் நாள் அல்ல. இது சென்று விடுங்கள், நீங்கள் எல்லோரும் சுதந்திரவாதிகள், உங்கள் யாருக்கும் என்ற அநியாயம். அன்பு நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொரு கட்டத்திலும் இப்படித்தான். இதைத்தான் எங்களுக்கு பாடமாக சொல்லித் தந்தார்கள். எனவே வாழ்க்கையில் இந்த உயர்ந்த சிபத், இந்த உயர்ந்த தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா. வானில் உள்ளவன் உங்களுடன் இரக்கமாக நடக்க வேண்டுமா? உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்கள்
அவனின் இரக்கம், அவனின் கருணை உங்களுக்கு தேவையா? இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் யார் யாரெல்லாம் இரக்கம் காட்டப்பட வேண்டுமோ அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்திலே கட்டாயமாக நாம் ஒவ்வொருவரும் இரண்டு விடயத்தை செய்ய வேண்டும். ஒன்று, அவர்களுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். மஹப்பத். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? என்னுடைய சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு கட்டத்தில் அழகாக நடந்து கொண்டால் காலம் பூராக மறக்காமல் நன்றியுடன் வாழ்கிறோம், அவர்கள் அன்பாக வாழ்கிறோம், இடைக்கிடையே பேசிக் கொள்கிறோம், அவருக்கு ஹதியாக்களை அனுப்புகிறோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு எங்களுடைய உள்ளங்களில் ஓட இருக்கிறது. அந்த அன்பு இரண்டாவது, அந்த அன்புடன் இத்திபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றுவது. இவைகளெல்லாம் சுன்னத் என்பதாக அறிமுகம் செய்து வைத்தார்களோ அவைகளை எல்லாம் தேடி தேடி ஒரு நண்பனின் செயலை தேடி தேடி செய்வதைப் போல அன்பு நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை தேடி தேடி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கையை காட்டித் தந்தார்களோ அந்த வாழ்க்கையில் நேர்வழி இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் இலகு இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் ஈரோக வெற்றி இருக்கிறது. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கி அவர்களின் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிமான மூமினான அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي لم يزل ولا يزال حيا قيوما عالما قديرا مدبرا سميعا بصيرا. احمده حمدا كثيرا واشكره شكرا كبيرا واستعينه واستغفره واتوب اليه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته. ويا عباد الله ان لكم معالم فانتهوا الى معالمكم وان لكم نهايه فانتهوا الى نهايتكم. فان العبد المؤمن بين مخافتين، بين اجل قد مضى لا يدري ما الله صانع به وبين اجل قد بقي لا يدري ما الله قاض به. فليتزود العبد من نفسه لنفسه ومن حياته لموته ومن شبابه لكبره ومن دنياه الى اخرته. والذي نفسي بيده ما بعد الموت من مستعجل ولا بعد الدنيا